உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீலம் மாமி எதுக்கு இவரை இவ்ளோ லவ் பண்றாங்க? அதுக்கு என்ன காரணம்னு கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களேன். சொல்றேன். இவன் பிறந்ததுல இருந்தே எங்க இவனை இழந்துட போறோமோன்ற பயம் எப்பவுமே நீலம்க்கு இருந்துட்டு இருக்கு. அந்த தோஷத்தை பத்தி யோசிச்சு 25 வருஷம் போச்சு. எப்ப பார்த்தாலும் மார்க்கேஷ தோஷம் இவனை அழிச்சிருமோன்னு பயந்துகிட்டு இருக்கான். இப்ப இவனுக்கு 25 வயசு ஆகிறதுனால அந்த தோஷம் இவனை தாக்கிடுமோன்னு பயப்படுறான். இது எல்லாமே இயற்கை தான். அது என்ன சொல்லுவாங்க, எந்த ஒரு மனுஷன் எதை இழந்துருவான்னு நினைக்கிறானோ அது மேல ரொம்ப அன்பு வைப்பான். அதனால இனம் புரியாத ஒரு பயம் வரும். நீலம் அந்த மாதிரி பயத்துல தான் வாழ்றா. அதனாலதான் இவன் மேல அவளுக்கு அளவு கடந்த பாசம். ஆனா நீ ஏன் அப்செட் ஆகுற? என்ன நீலம் மேல உனக்கும் அளவு கடந்த பாசம் இருக்கு. இவன் சின்ன குழந்தையில இருந்து அம்மாவோட முந்தானைய பிடிச்சுக்கிட்டே தெரிவான். அவன் முந்தானிய கையில முடிஞ்சுக்கிட்டு அப்படியே தூங்குவான். அதான் அம்மா பிள்ளையோட பாசம். நமக்கெல்லாம் அது புரியாதுடா. ஆமா, அது புரியாம தான் தவிக்கிறோம். உங்களுக்கு பாட்டி கிடைச்சிருக்காங்க, எனக்கு ஏன் மாம் கிடைச்சிருக்காங்க. நாம இங்க இவரை நம்பிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உங்களோட முடிஞ்சிருச்சா? நான் கிளம்புறேன். ஹோலி பார்ட்டில ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அண்ட் நீங்க 2 பேரும் மாமா பத்தி எதுவும் பேசக்கூடாது. நான் போனதுக்கு அப்புறமும் நான் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்காக தான் அவங்க இப்படி எல்லாம் ரியாக்ட் பண்றாங்க. அவன் நல்லதை தான் விரும்புறான். ஆனா அதே நேரம் நல்லது எது கெட்டது எதுங்கிறத பிரிச்சு பாக்குற நல்ல அறிவும் அவளுக்கு வேணுமே. சுமாரே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்குடா இவ கத்துறா? தண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காப்பா. நான் வந்து குடுக்கணுமா? குடுத்து தொலையேன். எவ்வளவு தைரியம் உனக்கு? என்ன விடு. ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், என்ன விட்டுடு. நான் வெளியே போய் உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன். என் அக்காக்கு மட்டும் தெரிஞ்சது உன்னை சும்மா விட மாட்டா. இரு பேசிட்டு விடுறா. இவ அக்கா என்ன பண்ணிடுவா? என்ன பண்ணிடுவா? அவளுக்கு தெரிஞ்சாதானே பண்ணுவா. உன்னை கடத்தின விஷயம் அவளுக்கு சொன்னாதானே தெரியும். ஒரு பொம்பளை மாதிரி அடக்க உடக்கமா இரு. உன்னை இங்க நாங்க கடத்திட்டு வந்திருக்கோம். இந்த சமயத்துல நீ என்ன பண்ண தெரியுமா? நல்ல சத்தமா ஆனா விட்டுருங்க, ஆனா என்ன விட்டுருங்க, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு கத்தணும். ஆனா நீ மிரட்டுற. நான் ஒன்னும் மிரட்டல, உண்மையா சொல்றேன். என் அக்காக்கு தெரிய வந்துச்சுன்னா உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிடுவா. நான் வீட்டுல இல்லன்னு தெரிஞ்சாலே போதும், அவ தாண்டவ ஆடிடுவா. உங்க அக்கா என்ன பெரிய கத்தி காஞ்சன நினைப்பா? கத்தி எடுத்துட்டானா அப்படியே அறுத்து போட்டு போயிடுவாளா என்ன? அவ எதுவா இருந்தாலும் நீ மாட்டினடா. இதெல்லாம் விட்டுட்டு பிச்சை எடுக்க போ. அப்பவாது நேர்மையா 10 காசாச்சு சம்பாதிப்ப. டேய், இவ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கால. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் எங்கேயும் போய் 10 பைசா பிச்சை எடுக்க தேவையில்லை. எனக்கு 2 டாக்ஸி ஓடுது, புரியுதா? அதனால கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டுறா. கிட்ட வராத, இல்ல நான் பயங்கரமா கத்துவேன். சரி இரு, கழட்டியாச்சு. இப்ப கத்து பார்க்கலாம். கத்து கத்து, நல்லா கத்து, நல்ல சத்தமா கத்துடி. உன்னை கிட்னாப் பண்ணி வச்சிருக்கன்னு சத்தம் போட்டு வெளியில கேக்குற மாதிரி கத்து. பாத்துங்க. டேய் பாஸ்கர், சொல்லுங்கண்ணா. டீ கொண்டு வாடா. கட்டிங் சொல்லு, இல்லன்னா அவன் கழுத்தை நான் கட் பண்ணிடுவேன். சரிங்க, புரியுதா? சூடா இருக்கணும். சரிங்கண்ணா. காப்பாத்துங்க. இவளுக்கும் கொண்டு வாடா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? கத்துட்டோம், என் போனை கொண்டு வாடா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? மடி லட்சுமி, நம்ம ஷாலுவை தேடலாம். முதல்ல நாம காலனில தேடி பார்ப்போம். டாட், அவ என்ன சின்ன குழந்தையா? வந்துருவா, நீங்க உட்காருங்க. அதத்தான் நானும் ஸ்பீக் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இவருக்கு தான் டென்ஷன் வருது. என்ன பேசுற நீ? அவளும் எனக்கு பொண்ணு, இன்னும் வீட்டுக்கு வரல. டென்ஷன் இல்லாம இருக்குமா? நான் கை கழுவிட்டு வரேன். அப்படி ஏதாவது அவளுக்கு ஓடி விளையாட ஆசை இருந்திருந்தா அவ எங்க கூட அங்கேயே இருந்து விளையாடதா சொல்லிருப்பா. சித்தி, உங்களுக்கே தெரியும், அக்கா வராததுனால அவ ஹோலி விளையாட கூட வெளியே வரல. அக்கா அவ நீ இல்லாம வெளியே வரமாட்டேன்னு சொன்ன. அதனாலதான் எனக்கு இப்ப ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னு தெரியல, அவளுக்கு ஏதாவது தப்பா இருக்குமோ, இல்ல அவளுக்கு ஏதாவது அடிபட்டு இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீ கவலையே படாத, நான் இருக்கேன்ல. நாம சேர்ந்தே தேடுவோம். இருங்க, நானும் வரேன். டுகெதர். சந்தோஷம், நீயும் வாமா. அப்படின்னா நானும் வரேன். வாமனே. ஐ மீன், தனியா வீட்ல இருந்தா நான் டென்ஷன்ல உட்கார்ந்திருக்கணும். சரி, எல்லாரும் சேர்ந்து போய் தேடலாம். வாங்க 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 போலாம். என்ன இது நீலம்? நீயே லக்ஷ்மிய கூட்டிட்டு வர போன, ஆனா அவ வரல. அவளுக்கு என்னதான் வேணும்? இதுக்கு மேல எங்க 2 பேரோட லைஃப்லயும் வரமாட்டேன்னு சொன்னா, ஆனா எப்ப பாரு வந்து ஏதாவது பண்ணிட்டே இருக்கா. அவளுக்கு என்னதான் பிரச்சனையும் எப்ப பாரு இப்படிதான் பண்றா. This is too much நீலம். இவன் நிலைமைய பாரு. விஷயம் கைவிட்டு நழுவறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் ஏதாவது பண்ணு. சோனியா, ரிஷி கிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. நான் என் ரூம்ல வெயிட் பண்றேன், அவனை வர சொல்லு. டோன்ட் வரி மலிஷ்கா, எல்லாம் சரியாயிடும். நீலமாட்டி இருக்காங்க, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஐ ஜஸ்ட் ஹோப்.
நான் இதோ இப்போ வந்துடுறேன். மலிஷ்கா டேக் கேர். ஓகே மலிஷ்கா, யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா? எதுக்காக என்ன அப்படி பாக்குற நீ? கோமா பாக்குறியா இல்ல அன்பா பாக்குறியா? உன்கிட்ட கண்ணு இருக்கா இல்லையா? கண்ணு இல்லைன்னா பரவாயில்ல, மூளையாவது இருக்கா? உனக்கே பார்த்தா தெரியல, எப்படி பாக்குறேன்னு உனக்கு புரியல? அடம் கொப்புறானே, பயங்கரமா கோவம் வருது. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? நான் உன் மாமாடா. எனக்கு நீ மச்சிஞ்சா வர போற, சரியா? இரு பேசிக்கலாம். கண்ணு பண்ணு மாதிரி வச்சிருக்க. கையாடா, உன் நாத்தம் பிடிச்ச வாய முதல்ல மூடு. எனக்கு கோவம் வந்துச்சுன்னு வை. நீ கோவப்படும் போது இன்னும் அழகா இருக்கியே. நீ கோவப்படு, அதைத்தான் நான் எதிர்பார்க்கறேன். உனக்கு வேற ஏதாவது தோணுச்சுன்னா அதையும் செய்ய. குர்ரா, போன் பேச வரேன். லுக், தேடுதல் ஆரம்பித்து விட்டது. எல்லாரும் சேர்ந்து ஷாலுவை தேடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்ககிட்ட நான் கேட்டேனா என்ன? ஸ்வீட் ஏதாவது இருந்தா எடுத்து சாப்பிடுங்க. ஸ்வீட்டா? இப்ப போய் ஸ்வீட் கேக்குறியே, நான் எங்க போறது அதுக்கு? அதோ இருக்கே, நான் ஒரு கடையை பார்த்துட்டேன். ஹலோ பிரதர், கொஞ்சம் ஸ்வீட் கொடுங்களேன். இது பார்க்க உங்களுக்கு ஸ்வீட் கடை மாதிரியா தெரியுது? டாஃபி இருக்குல்ல, அத கொடு. அதே கொடுங்க. தரேன். கொஞ்சம் சீக்கிரம் தான் கொடுங்க. இந்தா, வாயில போட்டுக்க. மேடம், பணம்? அடச்ச, என்கிட்ட போய் பணம் கேக்குற? வெக்கமால? இந்த ஏரியால இருக்கணுமா வேண்டாமா? போ. சரியான கிறுக்கனா இருப்பான் போல இருக்கு. குடு. வாயில ஸ்வீட்ட போட்டாச்சு. இப்ப சொல்லு. அதுக்குள்ள சாப்பிட்டீங்களா? பயங்கர ஃபாஸ்டா இருக்கீங்க. என்னன்னா, இப்போ நீ உன்னோட சர்வீஸ ஃபாஸ்ட் ஆக்கு. இத பாரு, இன்னும் கொஞ்சம் இருட்டின உடனே நீ லக்ஷ்மி கிட்ட பேசிடு. அப்ப நாங்களும் அங்கேயே இருப்போம். ஆமா, உங்களுக்கு அப்படி என்ன அவசரம்? முதல்ல இரும்பு சூடாகணும், அதுக்கப்புறம் தான் அதை நம்ம வளைக்க முடியும். டேய் பைத்தி, ஏண்டா டேய் பைத்தியக்கார பயலே, இந்த இரும்பு சூடு இது எல்லாத்தையும் விடு. நாங்க உனக்கு போன் பண்ணணுமா வேண்டாமா அதை சொல்லு. மூளை கொதிக்குதோ, பார்த்து வெடிச்சு செத்துற போறீங்க. முதல்ல மூளையும் மண்டையும் நல்லா கூலா வச்சுக்குங்க. இப்பதான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, இதுக்கப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷன் போவா. டேய் அறிவு கெட்டவனே, அதுக்காக தான் நான் சொல்றேன், இந்த போலீஸ் பிரச்சனை எல்லாம் வேண்டாம். அதுக்கு முன்னாடி நீ லக்ஷ்மி கிட்டயே பேசிடு. உங்க புத்தியை காட்டுறீங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்க போய் சாவுங்க. என்னதுக்கு சாவ சொல்றீங்க? முதல்ல அவ போலீஸ் ஹேண்டில் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நான் அவளுக்கு போன் பண்ணுவேன். அப்படின்னா மறுபடியும் அவ போலீஸ் கிட்ட போக மாட்டாளா? சொல்லு. ஐயோ நேகா, நீ பேசுறத பார்த்தா அப்படியே உனக்கு மவுண்ட் ரோட்ல செல வைக்கலாம் தோணுது. ஏன்னா அவ்வளவு கேவலமா பேசுற நீ. 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் போலீஸ் கம்ப்ளைண்டே எடுப்பாங்க. நான் எவ்வளவு நாள் ஜெயில இருந்திருக்கேன், எனக்கு அந்த சட்டத்தை பத்தி எல்லாம் கொஞ்சம் தெரியும். என்ன அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டீங்களா? சரி, இப்போ அவ போலீஸ் ஸ்டேஷன் போவா. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அவளுக்கு எந்த ஹெல்ப்பும் கிடைக்காது. அழுதுகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துருவா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.